கிறிஸ்தவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஜூலை மாதம் 11ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காங்க. இன்றைய மன்னா மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இதற்கான விளக்கம்: கர்த்தருக்கு முன்பாக நற்சாட்சி பெற்று அவரோட ஒரு நல்ல உறவை வச்சிருக்க விரும்புற ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் இந்த நல்ல குணங்கள் எதிர்பார்க்கப்படுது. உண்மையிலேயே தேவன் கொடுத்த நியாயப்பிரமாண சட்டங்கள் எல்லாத்தோட சுருக்கம் இந்த 3 காரியங்கள் தான். இந்த வார்த்தைகள் ஆரம்பத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்டது. இதன் மூலமாக கர்த்தர் தம்முடைய எல்லா கட்டளைகளையும் அவர்களுக்கு சுருக்கமா கொடுத்தாரு. இருந்தாலும் இஸ்ரேலர்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல உள்ள எல்லா மனுஷங்களுக்கும் கூட 1000 வருட அரசாட்சியின் முடிவுக்குள்ளாக இதே தராதரத்தின்படி, அதாவது இதே நல்ல குணங்கள் படி வாழ்வது ரொம்ப அவசியமா இருக்கும்னு தேவன் எதிர்பார்க்கிறாங்க. நியாயமா நடப்பது, மற்றவங்க கிட்ட இரக்கம் காட்டுறது, தேவனுக்கு முன்பாக தாழ்மையா நடக்கிறது தான் அந்த ராஜ்யத்துல வாழ்ற எல்லார்கிட்ட இருந்தும் எதிர்பார்க்கப்படும் தகுதிகள். தேவன் நம்ம கிட்ட கேட்கிற இந்த 3 காரியங்களையும் நம்மளுடைய வாழ்க்கைய ரொம்ப அழகா மாற்றும். நாம மற்றவங்களுக்கு நீதி செய்யும் போது, இரக்கமுள்ளவர்களா வாழும்போது நம்முடைய தேவன் நம்மளை பார்த்து பிரியப்படுவாரு. அதனால குழந்தைகளே, நம்ம எப்பவும் மற்றவங்க கிட்ட நியாயமாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ளணும். பிறருக்கு இரக்கம் காட்டுறதுக்கு நம்ம பழகிக்கணும். எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய சொந்த பலத்தை குறித்து நம்ம பெருமை பாராட்டாம எப்பவுமே தாழ்மையோட நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிற நல்ல பிள்ளைங்களா வாழணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்களை வாசிங்கள். இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்குமே மற்றவங்களுக்கு நீதி செஞ்சு இரக்கமுள்ளவர்களா வாழ்ந்து தேவனுக்கு முன்பாக தாழ்மையா நடந்து நம்முடைய தேவன் நம்மளை பார்த்து பிரியப்படுறபடி வாழ்றது குறித்து மனசுக்குள்ளே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நம்ம சந்திக்கலாம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைங்களா இருங்க. God bless you. Bye.